வெல்கம் டு தேவ் இன்ஃபர்மேஷன். இன்றைக்கி நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம்னா, கலைஞர் கைவினை திட்டத்துக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதை பற்றின டீட்டெயில்டு யாரெல்லாம் அப்ளை பண்ணணும், என்னென்ன ஒர்க்குக்கு பண்ணலாம், எவ்வளோ கடன் உதவி, எத்தனை % மானியங்கிறத பற்றின டீட்டெயில்டு வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. இதுக்கு நான் வெப்சைட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. இதில் லாகின் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு மேலே இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஷோ ஆகும். இதில் கீழே லாஸ்ட்டாக ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய நேம் கேட்கும், அந்த நேம் கொடுத்துருங்க. ரெண்டாவது டேட் ஆஃப் பர்த் கேட்கும், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து கொடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து கொடுக்கும்போது 35 வயசுக்கு மேலே இருந்தால் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ அதிலே நீங்கள் பார்த்து கொடுங்க. அடுத்து ஆதார் நம்பர், உங்களுடைய ஆதார் நம்பர் கொடுத்துக்கோங்க. கீழே உங்களுடைய மொபைல் நம்பருக்கு அப்புறம் பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், ஸ்மால் லெட்டர் இருக்கணும், நம்பர்ஸ் இருக்கணும், ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். அந்த மாதிரி கலந்து ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு கீழே கேப்சா கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து டைப் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் சேவ்ட் அப்படின்னு ஒரு பாப்அப் ஷோ ஆகும். ஓகே கொடுங்க. கொடுத்தோன்னே இந்த மாதிரி உள்ளே போகும். இப்போது நீங்கள் உங்களுடைய லாகின் பண்ணிக்கலாம். யூசர் நேம், பாஸ்வேர்டு, கேப்சா கொடுத்து லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்ததும் ஒரு பாப்அப் ஷோ ஆகும். இதில் நீங்கள் 35 வயசுக்கு மேலே இருக்கீங்களா, 25 லிஸ்ட்டில் 5 வருஷத்துக்கு அனுபவம் இருக்கா, அதெல்லாம் கேட்டிருக்கும். இதெல்லாம் படித்து பாருங்கள். நம்ம பதிவேற்றக்கூடிய ஆவணங்கள் என்னென்னு இருக்குன்னு பாருங்கள். இதில் உங்களுக்கு சுய சான்று அப்படிங்கிற ஒன்றையும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ரெண்டாவது ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டும் அப்லோட் பண்ணணும். சுய சான்றளிப்பு படிவம் அவங்களே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. இதில் நீங்கள் 5 வருஷத்துக்கு அனுபவம் இருக்குது அப்படின்னு சான்றளிக்கணும். ரெண்டாவது நீங்கள் எந்த இதுலேயுமே 1.5 லட்சம் ரூபாயை தாண்டி நான் நன்மை பெறவில்லை, அது மாதிரி நீங்கள் எதுவும் லோன் எடுத்திருந்தாலும் திரும்ப செலுத்தி இருக்கிறேன் அப்படிங்கிறதும், நீங்கள் பயிற்சி கொடுத்தாங்கன்னா அந்த பயிற்சிக்கு பெற ஒப்புதல் அளிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும், நான் இதில் வழங்கியிருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே துல்லியமானவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுய சான்றளிப்பு படிவம் கொடுத்துருப்பாங்க. இதை பிரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் சைன் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய ப்ராஜெக்ட் டீட்டெயில் ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் எல்லாமே அமௌண்ட்டு ஃபில் பண்ணால் போதும். உங்களுக்கான கட்டட செலவு எவ்வளவோ, இல்லை உபகரணங்கள் எதுவும் வாங்குறீங்களா, இல்லை ஒர்க்கிங் கேபிட்டல் எவ்வளோ, பிற செலவுகள் என்ன, இது எல்லாமே நீங்கள் கூட்டி லாஸ்ட்டாக டோட்டல் இந்த மாதிரி வங்கி கடன் உங்களுக்கு எவ்வளோ வேணும், இதில் எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் ஃபில் மட்டும் பண்ணால் போதும். உங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுமே அவங்களே ரெடி பண்ணி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அமௌண்ட்டு ஃபில் பண்ணால், நீங்கள் என்ன கால்குலேஷன் வச்சுருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டு மட்டும் ஃபில் பண்ணி இதையும் ப்ரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு இதுக்கு 35 வயசு மேலே உள்ள ஆம் கொடுத்துக்கணும். அந்த 5 வருஷம் அனுபவம் இருக்கான்னு கேட்டதை ஆம் கொடுத்துக்கணும். இந்த மாதிரி லோன் எதுவும் இல்லைன்னு கொடுத்துக்கிட்டா கீழே இத்தகவலை படித்து புரிந்து கொண்டேன் அப்படின்னு ஒரு பாப்அப் ஷோ ஆகும். அதை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் கேட்கும், இதை ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களுடைய பேர், தனிப்பட்ட விவரங்கள் கேட்கும். உங்களுடைய பேரை அந்த பாக்ஸில் போட்டுக்கோங்க. பக்கத்தில் இனிஷியல் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதில் உங்களுடைய இனிஷியல் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஆனா பெண்ணா என்ன பாலினமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய கம்யூனிட்டி, பிசியா, எம்பிசியா, எஸ்சியா, அதை பார்த்துக்கோங்க. மதம் என்ன, ரிலீஜியன் நீங்கள் அப்படின்னு கேட்கும். நெக்ஸ்ட்டு மேரிடா அன்மேரிடா அதை சூஸ் பண்ணிக்கோங்க. மாற்றுத்திறனாளினா அங்கே எஸ் கொடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து முன்னாள் இராணுவ வீரனுக்கும் அதே தான், பிறந்த தேதி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே உங்கள் ஃபோட்டோ சைடில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 50 KBக்கு அதிகமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் சூஸ் பண்ணி நீங்கள் சூஸ் ஃபைல் கொடுத்து உங்களோட ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் பெற்றோர், கணவர், உறவு, அதில் தேர்வு செய்யும் முறையில் உங்களுடைய தந்தைன்னு கொடுத்தீங்கன்னா கீழே உள்ள பாக்ஸில் தந்தை பெயர், தாயின்னு கொடுத்தீங்கன்னா தாயின் பெயர், அப்படி இல்லை கணவர் அப்படின்னு கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய கணவர் பேரோ, இல்லை மனைவினா மனைவி பேரோ அங்கே எழுதணும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய கல்வி தகுதி, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், தனிப்பட்ட அடையாளங்கள், உங்களுடைய ஆதார் நம்பரை டைப் பண்ணணும். இங்கே ஆதார் கார்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும். நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க, அதோட அளவெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய பேன் கார்டும் அதே மாதிரி தான், பேன் நம்பர், பேனோட காப்பியை நீங்கள் அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அந்த தொழிலாளர் நலத்துறையில் எதுவும் அட்டை வச்சுருக்கீங்களா,
இதில் இந்த டீட்டெயிலெலாம் கேட்கும். அதில் ஆம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன தொழிலாளர் நலத்துறை பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்கும். அதில் நிறைய இது ஓப்பன் ஆகும். அதில் ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நலவாரிய அட்டையோட ஐடி கார்டு நம்பர் இருந்துச்சுன்னா அதுவுமே கேட்கும். அந்த கார்டையும் இதில் போட்டுட்டு அந்த ஐடியை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கணும். ரெண்டாவது, நீங்கள் வந்து கைவினைகள் தமிழ்நாடு கைவினையில் அப்ளை பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ஐடி இருந்துச்சுன்னா அதுக்கு ஆம் கொடுங்க. ஆர்டிஷியன் ஐடின்னு இருக்கும், அதை இந்த பாக்ஸில் கொடுக்கணும். அடுத்தது வந்து 5 ஆண்டுகளில் நீங்கள் கடந்த 5 ஆண்டுகளில் சுயவேட்பாக நீங்கள் ஏதோ கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னீங்கன்னா இந்த ஸ்கீமில் எதுலையாச்சும் வாங்கியிருந்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அது திருப்பி செலுத்திட்டிங்களா அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதுக்கு ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லை கொடுத்துக்கோங்க. அப்படி நீங்கள் வந்து இந்த நீட்ஸு, ஏஏபிசிஸ், யூஐ, இஜிபி, சிஎம் அரைஸ் ஃபண்டு இதுலெல்லாம் எதுலேயுமே நீங்கள் லோன் வாங்கலைன்னா பொருந்தாது அப்படிங்கிற பாக்ஸை வந்து நீங்கள் லாஸ்ட்டாக உள்ளதை கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், முகவரி விவரங்கள். இந்த இதில் வந்து உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயிலை கொடுக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய டோர் நம்பர், நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரீட் நேம், அடுத்தது கிராமம், மாவட்டம், தாலுக்கா, அஞ்சல் குறியீட்டு எண் எல்லாமே கொடுங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டில் வந்து உங்களுக்கு சேம் அட்ரஸ் தான் இருக்குன்னா அந்தந்த கிளிக் ஹியர் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா அந்த அட்ரஸ் அப்படியே அந்தந்த சைடும் காப்பி ஆகிக்கும். அடுத்தது உங்களுடைய ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி இது நாளையும் கொடுத்துட்டு தொடரவும் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா உங்களுடைய வர்த்தக டீட்டெயில் கேட்கும். அதாவது இப்போ நீங்கள் என்ன வேலைக்காக இது பண்ணுறீங்க அதில் வந்து அந்த 25 லிஸ்ட்டும் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் என்ன ஒர்க்கோ அதை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே உள்ள பாக்ஸில் நீங்கள் 250 எழுத்துக்குள்ளே நீங்கள் என்ன செய்கிறீங்கிறத பற்றின விளக்கத்தை அங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை அங்கே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு அடுத்தது பாருங்கள், தேர்வு செய்யப்பட்ட வர்த்தகத்தின் முன் அனுபவம் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் 5 வருஷத்துக்குள்ளே உங்களுடைய அனுபவம் இருக்கா இல்லை 5 வருஷத்துக்கு அதிகமான அனுபவம் அந்த துறையில் இருக்கீங்களான்னு கேட்டிருக்கும். அதில் நீங்கள் ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு முன் அனுபவ விவரம். இதுதான் வந்து சுய சான்றிதழ்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து முன்னாடி ஒரு காமிச்சிருப்போம் இல்லையா வீடியோ ஃபஸ்ட்லேயே. அங்கே நீங்கள் டவுன்லோட் பண்ண மறந்துட்டால் கூட இங்கேயே பக்கத்தில் வந்து ரெட் கலரில் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபார்ம் டவுன்லோட் ஆகும். அதை எடுத்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து சைன் பண்ணி இங்கே அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து புதுசான வணிகத்துக்காக இது கேட்குறீங்களா இல்லை நீங்கள் ஆல்ரெடியே தொழில் வச்சுருக்கீங்க விரிவாக்கமானு கேட்கும். இதில் ஏதோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் மற்றும் க்ரெடிட் டீட்டெயில்ஸ். நீங்கள் இந்த உங்களுடைய ஒட்டுமொத்த திட்ட செலவு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணணும்னு யோசிச்சிருக்கீங்க உங்களோட. அதுக்கப்புறம் உங்களுடைய தொழில் தொடங்கும் இடம், உங்கள் வீட்டு அட்ரஸில் நீங்கள் எந்த இடத்துல தொழில் தொடங்க போகிறீங்களோ அதோட அட்ரஸ், டோர் நம்பர், தெரு பேர், கிராமம், மாநிலம் அது எல்லாமே சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது கடன் தேவை 3 லட்சத்துக்குள்ளே. இப்போ உங்களுக்கு 3 லட்சமே ஃபுல்லாக வேணுன்னா கூட 3 லட்சம். இதில் ஃபஸ்ட்டு தவணை 2 தவணையாக கொடுப்பாங்க. நீங்கள் அதில் ஃபஸ்ட்டு இது எவ்வளோ வேணும், 2வது தவணையில் எவ்வளோ அமௌண்ட் வேணுங்கிறத பிரித்து போட்டுக்கோங்க. அந்த ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் சொன்னேன் இல்லையா முன்னாடியே, அதை வந்து இங்கே அப்லோட் பண்ணணும். அப்போ நீங்கள் அங்கே டவுன்லோட் பண்ணலைன்னா இங்கேயே கூட டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து சைன் பண்ணிக்கலாம். அடுத்து கடனின் நோக்கம். நீங்கள் வந்து உபகரணம் வாங்குறீங்களா, வணிக விரிவாக்கமா, பணி மூலதன இயக்க செலவுகளா என்னென்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய பேங்க் டீட்டெயில், உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், உங்களுடைய பேர், என்ன வங்கியோட பேர், அதாவது உங்கள் பேங்க்கோட நேமு, பேங்க் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, வங்கி கிளையின் பேர் என்ன, அதாவது எந்த பிரான்ச்சு, ஐஎஃப்எஸ்சி குறியீடு அதெல்லாம் போட்டுக்கோங்க. அடுத்து உங்களுக்கு சந்தைப்படுத்துதலில் ஆதரவு, இது வந்து நீங்கள் எல்லாமே கிளிக் பண்ணிக்கலாம். என்னென்னத்துலாம் உங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணணுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இ-காமர்ஸ் பிஸ்னஸ்க்கு ஏற்றுமதி வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க, கண்காட்சி, அதுக்கெல்லாம் மற்றவை அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன தேவை அடிஷ்னலான நீங்கள் அந்த பாக்ஸில் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் சுய சான்றிதழ், இதை படித்து பாருங்கள். இது எல்லாமே வந்து நீங்கள் கொடுக்குற ஒரு டெக்ளரேஷன் மாதிரி. எனக்கு வந்து 5 வருஷத்துக்கு மேலே அனுபவம் இருக்குது, நான் வந்து கடன் வாங்கி எல்லாத்தையும் கரெக்டாக திருப்பி செலுத்தியிருக்கேன், அப்புறம் வந்து நான் திறன் மேம்பாட்டு பயிற்சி வந்து எனக்கு கொடுக்கலாம், நான் அதை ஏற்றுக்கிறேன், அப்புறம் நான் கொடுத்துருக்க டீட்டெயில் எல்லாமே கரெக்டு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் இல்லை இமெயிலில் வந்து எம்எஸ்எம்இலேருந்து அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் டிக் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்கவும் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சம்மந்தப்பட்ட அலுவலகத்துக்கு போயிடும். அங்கேருந்து அவங்க எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா செக் பண்ணிவிட்டு அவங்க பேங்க்குக்கு வந்து
ஆலோசனை கொடுப்பாங்க, இவங்களுக்கு லோன் கொடுங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு பேங்க் மூலயமா லோன் வந்து இதாகும். இதில் வந்து உங்களுக்கு மானியமும் வழங்குவாங்க. உங்களுக்கு கட்டுற வட்டியிலையும் 5% வந்து மானியம் கொடுக்கப்படும். This video is sponsored by Buymoto mobile application.